அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம NX11ல் 39வது வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஸ்வீப் அலாங் கைட். இது 3D சர்ஃபேஸ் மாடலிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இது 3D சாலிட் மாடலிங்லேயும் இது வரும், சர்ஃபேஸ் மாடலிங்லேயும் இது உண்டு. ஸோ இதனுடைய ஒரு சாம்பிள் வந்து இப்போ நம்ம இந்த இமேஜில் காட்டியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரொஃபைல் நமக்கு தேவை இருக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நேம்லேயே இருக்குது ஸ்வீப் அலாங் கைடு. ஸோ இந்த கைடு, இந்த ஸ்வீப் நம்ம ஒரு ப்ரொஃபைல் வருது, அந்த ப்ரொஃபைலுக்கு அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு கர்வ் மூலமாக நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். அந்த பாத் வழியாக டிசைன் போகணும், அதுக்கு வந்து கைட்லைனாக இருக்கக்கூடியது அந்த கர்வ் தான். ஸோ இதை நம்ம எப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த CAD CAM தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் 2 கர்வ் நம்ம எடுத்தோம். போன கிளாஸில் பார்த்தோம் எப்படி நம்ம ஒரு டியூப் கமெண்ட் பார்த்தோமோ. ஸோ டியூப்பில் வந்து என்னென்னா நம்ம ஒன்லி கர்வ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், அதை பேஸ் பண்ணி நமக்கு டியூப் ஃபார்ம் பண்ணும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு இப்போ டியூப் மட்டும் நமக்கு வந்து கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து ஒரு டிசைன் கொண்டு வரணும், அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் ஒரு ட்ரா பண்ணி கொண்டு வரணும்னா அது எப்படி பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடியது தான் ஸ்வீப் அலாங் கைட். சரி, இந்த ஸ்வீப் அலாங் கைடுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஸ்கெட்சை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கெட்சை நான் வந்து ஒரு பொசிஷனில் நான் வந்து பாயிண்ட் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ணாலும் இந்த ஸ்கெட்ச் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைலில் எனக்கு வந்து ஃப்ளோ ஆகணும். ஸோ அப்போ பர்டிகுலர் ப்ரொஃபைல்னால் இந்த ஜெட் பொசிஷன் ZX பிளேனுக்கு இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து கரெக்டாக இங்கேருந்து YX இந்த பிளேனுக்கு நான் ஒரு கர்வை வந்து நான் ட்ரா பண்ணிடுவேன். ஸோ இதே மாதிரி இந்த ப்ளஸ் சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் இந்த கர்வ் வழியாக போய் கரெக்டாக இந்த இடத்தோட வந்து நம்ம ஸ்வீப் பண்ணோம். ஸோ இது தான் நமக்குடைய மெயின் டாஸ்க்கு. அப்போ இந்த கர்வ் வந்து நமக்கு நார்மலாக எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இப்படி போகணும்காக. ஸோ இதே மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ப்ரொஃபைல் வேணுமோ அதை மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். இந்த சர்ஃபேஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த மோர் சொல்லக்கூடிய ஆப்ஷனில் கரெக்டாக ஸ்வீப் இந்த இடத்துல டியூப்க்கு அடுத்த மேலே இந்த சைடில் ஸ்வீப் அலாங் கைடுன்னு இருக்குது. இல்லாமல் இந்த இடத்துல ஹோம் டேபிள் போய் மோர் ஆப்ஷனில் போய் கரெக்டாக இந்த இடத்துலையும் கூட டைரெக்டாக வரும். கீழே வருங்க ஸ்வீப்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்வீப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது நம்ம வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். இதில் ஸ்வீப் அலாங் கைடுன்னு நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கண்ட்ரோல் இங்கே இருக்குது, ரீஜன் பவுண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரோல் செக்ஷன் ஒவ்வொன்றுமே நமக்கு தெரியும், எல்லா டூல்ஸ்லேயுமே நமக்கு கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதே ஆப்ஷன் தான் செலெக்ஷன், அதாவது செக்ஷனில் நமக்கு வந்து என்ன இது வந்து கர்வு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், என்ன நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அதை செலக்ட் பண்ண போகிறோம். கைடு, இப்போ கைடு சொல்லுவது பார்த்து நம்ம பார்த்துன்னு பார்த்தோம் டியூப்பில். அதேமாதிரி இந்த இடத்துல எந்த கைடு வந்து எதை வச்சு நம்ம கைடு பண்ணி இது போகணும் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கர்வ் மெத்தட். அடுத்தது ஆஃப்செட். இந்த ஆஃப்செட் இதில் வந்து ஸ்வீப் ஆஃப்செட் என்ன மாதிரி நமக்கு வந்து ஆஃப்செட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதையும் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம், தேவையில்லைன்னா நமக்கு அதுவும் வேண்டாம். ஸோ இது வந்து ஆஃப்செட் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது இல்லாமல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பூலியன். இந்த பூலியன் என்னன்னு தெரியும், நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு நமக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பூலியன். நமக்கு இது வந்து எல்லாத்துலையும் பார்த்தோம், டியூப்பில் பார்த்தோம், அதேமாதிரி இன்னும் வரக்கூடிய இதுலேயும் கூட இருக்கும். அடுத்து செட்டிங்ஸில் நம்ம வந்து என்னென்னா பாடி டைப், இது சாலிடாக வேணுமா ஷீட்டாக வேணுமான்னு இருக்குது. ஸோ செயினிங் டாலரன்ஸ், டிஸ்டன்ஸ் டாலரன்ஸ், இது வந்து நமக்கு சில இடத்துல இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நிறைய கர்வ் அடிப்படையில் கர்வ் டேஞ்சட் ஆகலைன்னா இந்த இடத்துல ஸ்வீப் அலாங் கைடு வந்து எரர் ஆகும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டாலரன்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ரிவியூ. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் தான். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செக்ஷன் கர்வை நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல ரீஜன் பவுண்டரி வச்சு நான் ஒட்டு மொத்தமாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே ஆகிட்டு நீ அடுத்தது கைடு செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல டேஞ்சன் வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லாகவே டேஞ்சன் பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் சிங்கிள் கொடுத்தா ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதோட பாருங்கள் நான் சிங்கிள் நான் வச்சு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் அப்படியே இதுவரை வந்துட்டு. அடுத்தது இந்த கர்வு, அடுத்தது இங்கே. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நமக்கு வந்து கர்வு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு போகணும். ஸோ இல்லாமல் நமக்கு ஷார்ட்கட்டை நமக்கு பிடிக்கணும்னா இந்த இடத்துல ரீஜன் பவுண்டரி நான் வைக்கிறேன். ஸோ இன்ஃபரர் கூட வச்சுக்கலாம். ஸோ கைடில் கரெக்டாக இந்த இடத்துல டேஞ்சன் வச்சுக்கிட்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈஸியாக எந்த ப்ரொஃபைல் நமக்கு தேவையோ அந்த ப்ரொஃபைலில் நமக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கெட்சு நம்ம கலர் வேணும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் நான் கலர் கொடுத்துருவேன். ஸோ இந்த ப்ரொஃபைல் நமக்கு இந்த மாதிரி என்ன ஒரு பொசிஷனில் நமக்கு வந்து கொண்டு வரணுமோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுலேயும் கூட இந்த இடத்துல ஆஃப்செட்டுன்னு இருக்குது. இந்த ஆஃப்செட் என்ன நான் கொடுக்கலாம், இந்த இடத்துல நான் 5 கொடுக்குறேன்.
ஸோ 5 கொடுத்தோன்னே என்ன ஆகும், எந்த பொசிஷனில் நமக்கு டைரக்ஷன் இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இருக்குது. ஆனால் நமக்கு சில இது வந்து நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல ஒரு ஷெல் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். ஸோ உள்ளே வந்து ஹாலோவாக இருக்குது. ஸோ நீங்கள் கட் பண்ணி பார்த்தா ஈஸியாக தெரியும். ஸோ இந்த ஹாலோ மாதிரி வரக்கூடிய ஒரு ஆப்ஷன், அதாவது இன்னும் இது வந்து எப்படின்னு சொல்லணும்னா இன்னும் வந்து ஒரு ஷெல் கமாண்ட் மாதிரியும் கூட நம்ம யூஸ் பண்ணதுக்கு தான் இந்த ஆஃப்செட் இருக்குது. அதேமாரி செகண்டு இது வந்து ஃபஸ்ட் ஆஃப்செட் இருக்குது. அதேமாதிரி செகண்ட் ஆஃப்செட்டு அதேமாதிரி நீங்கள் கொடுக்கணும் வந்துன்னா எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம ஆஃப்செட் பண்ணணும்னா வேல்யூ நமக்கு இதில் வந்து ப்ளஸ் வேணுமா மைனஸ் வேணுமா, ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். அதாவது இந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஃபஸ்ட்டு ஆஃப்செட் வந்து உள்ளே இருக்குது. இதில் இருந்து செகண்ட் ஆஃப்செட் வந்து இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும், கருவிலேருந்து இன்னும் உள்ளே போகணுமா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த ஆப்ஷனு. ஈஸியாக வந்துடும். ஸோ இதே மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ஆஃப்செட் ஆகிடும். ஸோ இது வந்து நமக்கு அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஜஸ்ட்டு என்னென்ன நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இதே இது இப்போ நமக்கு பூலியன் ஆப்ரேஷன் வேணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல ஒரு இது வரணும், ஒரு ஃபேஸ் வரணும், ஒரு பாடி வரணும். ஸோ இந்த பாடி இருந்தால் தான் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்செட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நன், இப்போ நமக்கு நார்மலாக நன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல யூனைட் வச்சுட்டோம்னா இந்த பாடியோட ஜாயிண்ட் ஆகிடும். பாருங்கள், அந்த கலர் வந்து கலர் இருக்குது, இந்த பாடி என்ன கலர் இருந்தோ அந்த கலர் இங்கே வந்து இப்போ நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல யூனைட் ஆகிட்டு. சரி, இதே ஸ்வீப்பில் நம்ம டேரெக்டாக சப்ராக் கொடுப்போம். சப்ராக் கொடுத்தோம்னா இந்த ப்ரொஃபைல் என்ன இருக்குது ஸோ அதே மாதிரியே கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம ட்ரா பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் போது ரெண்டுக்கும் காமனாக பேஸ் பண்ணி வரும். அந்த பாடிக்கும் இந்த நம்ம ட்ரா பண்ணுறதுக்கும் காமனாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்டர்செக்ஷன் இருக்குது ஷார்ட்கட். நம்ம நன் வைக்கணும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு ஒரு ஸ்வீப் அலாங் கைடு இருக்குது. அப்போ என்னென்னு சொன்னால் நமக்கு என்ன ப்ரொஃபைல் எந்த கைடு பேஸ் பண்ணி வருமோ அதை மாதிரி வரும். ஸோ இதில் எரர்ஸ் வந்து சில இடங்களில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணதுக்கு இன்னொரு கமெண்ட் இருக்குது, செப்ட். ஸோ அது என்னென்னு இனி வரக்கூடிய கிளாஸில் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு